அமைச்சர் பொன்முடி முன்னாள் அமைச்சராக ஆகியிருக்கிறார். அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் கூட காலியாகி இருக்கிறது. 3 ஆண்டு சிறை தண்டனை, சொத்து குவிப்பு, வருமானத்துக்கு அதிகமாக சொத்துக்களை சேர்த்தார் அவர் அமைச்சராக இருக்கின்ற பொழுது என்று தொடரப்பட்ட வழக்கில் அவருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனையும் 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் கூடுதல் விவரங்களை இந்த வழக்கு தொடர்பாக வழக்கையும் அறிந்தவராக, சட்டத்தையும் அறிந்தவராக, அரசியலையும் அறிந்தவராக இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் தராசு திரு ஷாம் அவர்களோடு இந்த வழக்கு அடுத்த கட்டத்தில் என்னவாக நகரும் உள்ளிட்டவற்றை பற்றி பேசலாம். வணக்கம் சொல்லி வரவேற்போம். சார் வணக்கம். வணக்கம் செந்தில். முதல்ல இந்த வழக்கு அடுத்தது இப்போ 30 நாள் கொடுத்திருக்கிறாங்க, டைம் கொடுத்திருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். என்னவாக இருக்கக்கூடும், என்னவா மாறும் அப்படிங்கிறத பற்றிய இந்த வழக்கை பற்றிய உங்களுடைய சட்டப்பூர்வமான பார்வை நேற்று இன்று நாளை அப்படி கூட பிரிச்சுக்கலாம். நீங்க அதை முதல்ல நேர்களுக்கு கொடுத்தீங்கன்னா நம்ம அடுத்தது பொலிட்டிக்கலா இருக்கக்கூடிய சில கேள்விகளுக்குள்ள போகலாம். சார் வழக்கு வந்து 2006 2011 காலகட்டம். செக் பீரியடும் அதுக்குள்ளதான் விழுது. வருமானத்துக்கு மிஞ்சிய சொத்து 1.25 கோடி ரூபாய். பொன்முடி மற்றும் அவரது மனைவி 2 பேர் தான். இந்த 2 பேர் மேல டிவிஎஸ்சி வந்து அப்போ அதிமுக ஆட்சி. ஒரு மாபெரும் பிரச்சனை என்னன்னாங்க, அதிமுக ஆட்சி டிவிஎஸ்சி, திமுக ஆட்சி டிவிஎஸ்சின்னு பிரிச்சு பார்க்கிறதே ஒரு வகையில தவறு. ஆனா அப்படிதான் பார்க்க வேண்டியது வருது. அப்ப டிவிஎஸ்சி அந்தந்த ஆட்சிக்கு தகுந்த மாதிரிலாம் மாறிக்குதாங்கிற ஒரு கேள்வி இயல்பாகவே ஜனங்க மத்தியில எழும். இது எப்படி இருந்தாலும் அந்த டிவிஎஸ்சி வழக்கு போட்டுச்சு. வழக்கானா முறையான வழக்கு. எப்படின்னா, விசாரணை நடக்கும் போது நாங்க எதெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா, அந்த சார்ஜ் ஷீட் கொடுத்து, அப்புறம் வந்து நீங்க குற்றத்தை ஒத்துக்கொள்கிறீர்களா இல்லையான்னு கேள்வி கேட்டு, சார்ஜ் ஷீட் மேல கொஸ்டின் அது முடிஞ்சு, அதுக்கு பிறகு வந்து சார்ஜ் ஃப்ரேம் பண்ணி, ப்ராசிக்யூஷன் தரப்பு விட்னஸ் கிராஸ், டிஃபென்ஸ் தரப்பு விட்னஸ் கிராஸ், அப்புறம் ஃபைனல் ஆர்குமெண்ட், ரிட்டர்ன் ஆர்குமெண்ட், இப்படி பல படிநிலைகளை ஒரு வழக்கு கடந்து வருதா வரலையாங்கிறது ஒரு கேள்வி. அப்படி வந்தால் அந்த வழக்கு முறையாக நடத்தப்பட்ட வழக்கு. இந்த வழக்கு டிவிஎஸ்சி வழக்கு அப்படிதான் நடத்தப்பட்டது. அதாவது முழுமையாக ஜெயலலிதா ஆட்சி காலத்துல நடத்தப்பட்டு பொன்முடியும் அவரது மனைவியும் வந்து விடுதலை செய்யப்பட்டார்கள். விடுதலை செய்யும் போது சொன்ன முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, பொன்முடி அவரது மனைவி 2 பேருக்கு தனித்தனியான அசஸ்மெண்ட், தனித்தனியான இன்கம், அவங்களுக்கு ஒரு 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலம் இருக்கு, பல பிசினஸ் இருக்கு. எவ்ரி இயர் வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த கணக்கு வழக்குகளை எல்லாம் ஆராய்ஞ்சு அது வந்து ஏதோ ஒரு அசஸ்மெண்ட் போட்டு ஒரு வரியை கலெக்ட் பண்ணிருக்கு. எனவே அந்த ரெக்கார்டை நான் முழுமையா ஏத்துக்கிறேன்றாரு அந்த நீதிபதி. அப்போ சட்டத்தின் பார்வையில் சரியானா சரி, நிச்சயமாக சரி. காரணம் என்னன்னா, நீதிமன்றம் சொத்து குவிப்பு வழக்குன்னு ஒண்ணு வரும்போதுதான் சொத்தை பத்தி ஆராய்ச்சி நடத்தும். ஆனா வருமான வரித்துறை எப்ப அவங்க வருமான வரி அசஸ்ஸி ஆகுறாங்களோ அதுல இருந்தே வந்து சொத்தை குறித்த ஆராய்ச்சியில இருக்கும். அது செக் பீரியட் 5 இயர்ஸ்ல 5 அசஸ்மெண்ட் வந்திருக்கும் இல்லையா? 5 அசஸ்மெண்ட்டுக்கு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிருப்பாங்க. இவங்க அதுக்கு அவர் அட்வான்ஸ் டாக்ஸ் கட்டிருப்பாங்க. நம்மளே கட்டித்தானே இருக்கோம். அட்வான்ஸ் டாக்ஸ் பத்தாதுன்னு சொல்லி நமக்கு மேற்கொண்டும் வந்து டாக்ஸ் போடுறாங்க. அதை கட்டும் போது நம்ம ஒரு அபராத வட்டி வேற கட்டுறோம். இதே நடைமுறைகளை தானே அவங்களும் கடைபிடித்திருப்பாங்க. நம்ம வந்து சில ஆயிரங்கள்ல இருக்கலாம், அவங்க சில கோடிகள் இருக்கலாம், இவ்வளவுதான் வித்தியாசம். நடைமுறை ஒண்ணுதான். அப்போ 5 அசஸ்மெண்ட் ஆர்டர் இருக்கு, 2 பேர் பேர்லயும் தனித்தனியா. அப்போ அத வந்து அந்த கீழமை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. விடுதலைக்கு எதிரான அப்பீல் போட்டதும் பழைய அதிமுக அரசு தான். அப்பீல் என்டையர் அப்பீல் நடந்ததும் அதிமுக அரசு தான். என்டையர் அப்பீலையும் கிட்டத்தட்ட ஒரு 5 நீதிபதிகள் விசாரிச்சிருக்காங்க. இவர் வந்து 6வது நீதிபதி இல்ல 5வது நீதிபதி. இவர் வரும்போதே ஒரு சிக்கல் எழுது. என்ன சிக்கல்னா, இவர் ஏற்கனவே வந்து அதிமுக பீரியட்ல சட்டத்துறை செயலாளர். பொன்முடியோட சொத்துக்களை வந்து முடக்குவதற்கான ஆணை பிறப்பித்தது இவரோட காலத்துல. அதனால லேட்டன்ட் பயஸ் வருதுன்னு சொல்லுவாங்க. அதாவது நீதிபதி பேர்ல நம்ம உள்நோக்கம் எல்லாம் கற்பிக்கல. ஆனா லேட்டன்ட் பயஸ்ங்கிறது என்னன்னா, மறைசார்புன்னா, இப்போ நீங்களும் நானும் ஃப்ரெண்டு, எத்தனையோ டிவி டிபேட்ல உட்காந்துருக்கோம். நீங்க பல சேனல்ல இருக்கும்போது நானும் கெஸ்டா வந்திருப்பேன். நம்மளுக்கு உள்ள வந்து ஒரு நட்பு இருக்கும். நம்ம ஊரெல்லாம் ஒன்னா இருந்திருக்கோம். நம்ம சொந்தக்காரங்களாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அப்போ நீங்க என் முன்னாடி, நான் நீதிபதியா இருக்கும்போது என் முன்னாடி கட்சி ஒரு லிட்டிகண்டா வரும்போது எனக்கு ஒரு மறைசார்பு வரும். அப்படி மறைசார்பு வந்தா ஒருவேளை நான் மறந்துட்டா, எனக்கு தெரியல, வழக்க நடத்திட்டே இருக்கேன். அப்போ வந்து வழக்கறிஞர், ஐயா இந்த மாதிரி மறைசார்பு இருக்கு, லேட்டன்ட் பயஸ் இருக்கு, நீங்க இந்த வழக்கை விசாரிக்க கூடாது, ஒரு 5 நீதிபதி தாண்டி வந்திருக்கு, நீங்க 6வது நீதிபதி,
நீங்க விசாரிக்க கூடாதுன்னு சொன்னா நான் ஆட்டோமேட்டிக்கா நான் விசாரிக்க மாட்டேன். விசாரிப்பதிலிருந்து நானே வந்து விலக்கிக் கொள்வேன். ஆனா இவர் அதை செய்ய மறுத்திருக்கிறார். அது ஏன்னு எனக்கு புரியல. சமீபத்துல எனக்கு தெரிஞ்ச ஓபிஎஸ் விவகாரத்துல அப்படி ஒரு வழக்கு நீதிபதி மேல சொல்லப்பட்டு அது மாற்றப்பட்டு நிறைய வழக்கு மாற்றப்பட்டு இன்னொரு வழக்கு கூட அது மாதிரி மாற்றப்பட்டு நீதிபதி தாமாகவே மாற்றிக்கொண்டார். பல வழக்கு நான் வந்து மாத்திருக்கேன். இன்னும் சொல்ல போனா எனக்கு நீதிபதி வந்து இவர் சரியா நீதி வழங்க மாட்டாருன்னு தோணினாலே நான் மாத்துவேன். ஓ சரி சரி. அது கேள்வி கேட்கும் போதே நமக்கு தெரிஞ்சிருங்க. ஆமா ஆமா. நம்ம பேர்ல ஏதோ ஒரு வன்மை இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ஓகே. புரிஞ்ச உடனே நான் வந்து பெட்டிஷன் போட்டுருவேன். டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷனே பேருங்க. அது இன்னும் சொல்ல போனா டிரான்ஸ்ஃபர் ஓபிங்கிறது ரொம்ப சர்வ சாதாரணம். சரி சரி. இந்த நீதிபதி மேல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு நான் சொன்னனாலே அவ்வளவுதான், நம்பிக்கை இல்லை ஆனா அவ்வளவுதான். எனக்கு நீங்க இந்த இடத்த சொல்லும் போது எனக்கு ஒரு கேள்வி எழுது சார். திமுகவுடைய சட்டத்துறையை வந்து திமுகவுக்குள்ள கட்சிக்கு இருக்கக்கூடிய அந்த சட்ட வல்லுநர்கள் குழுவை எல்லோருமே பயங்கரமா பாராட்டுவாங்க. அவங்க வந்து ஆளானப்பட்ட ஜெயலலிதாவே வந்து தண்டனை கொடுத்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, திரு என்ஆர் இளங்கோ அவர்கள் செய்தியாளர் சந்திப்புல பேசிட்ட பொழுது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இவர் வந்து அதிமுக காலத்துல சட்டத்துறை செயலாளராக இருந்தவர் என்பது எங்களுக்கு பின்னாடி தான் தெரிய வந்துச்சு. இப்பதான் தெரிய வந்துச்சு. நாங்க அதை நேத்து சொன்னோம். நேத்து முன்னாள் தெரியாது. அது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. திமுக இதை எப்படி கவனிக்க தவறியதா? அப்ப ஏன் இந்த இதை முதல்லயே எடுத்திருக்க கூடாதா? இப்ப நீங்க சொன்ன மாதிரி நீதி பரிபாலனங்களின் அடிப்படையில் விசாரித்து இவர் குற்றவாளியா இல்லையாங்கிறது எப்படி வேணாலும் தீர்ப்படலாம். ஆனால் இப்படி ஒரு சின்ன ஒரு பார்வை இருக்குது. சட்டத்துல அதுக்கு ஒரு இடமும் இருக்கு அப்படின்னு சட்டத்துல வாய்ப்பு இருக்கின்ற பொழுது அதையும் அவங்க அதை பயன்படுத்தாம விட்டாங்க. அது ஏன் அப்படி கவனிக்காம விட்டுட்டாங்களா? மறைசார்பு என்பது மிகப்பெரிய சட்ட பாயிண்ட். ஒரு வழக்கறிஞருங்க, நான் வழக்கு நடத்திருப்பேன், நீங்க கட்சிக்காரரு, நான் திடீர்னு நீதிபதி ஆயிட்டேன், நீங்க முன்னாடி வந்து நிக்கிறீங்கன்னா மறைசார்பு வரும்ல? கண்டிப்பா வரும். நீங்க வந்து இந்த நாட்டுல இருக்கிற லட்சக்கணக்கான வழக்குல அது வந்திருக்கும். அந்த நீதிபதி விலகிக்குவாரு. அதுல ஒண்ணும் மாற்று கருத்தே கிடையாதுங்க. ஆனா இவங்க பொதுவாக வந்து இப்போ 4-5 நீதிபதி விசாரிக்கிறாங்க அப்பீல, இன்னொருத்தட்ட வருது, இவரையும் தாண்டி இது இப்போ இவரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலன்னா இவரையும் தாண்டி இன்னொரு நீதிபதி கிட்ட வரும். போர்ட்ஃபோலியோ சேஞ்ச் தானே, அது 3 மாசம் ஒரு மாறிட்டே இருக்கிற விஷயம் தானே. அப்போ சட்டத்துறை, அதாவது திமுகவின் சட்டத்துறை இவர் மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கலாம், இல்ல அது வெயிட் பண்ண முடியலன்னா இந்த பாயிண்ட் எடுத்து சொல்லிருக்கலாம். அது எதுவுமே செய்யல. ஒண்ணு. இன்னொன்னு, சென்டென்சிங் ஸ்டேஜ்ல வந்து ஒரு ஆர்குமெண்ட் பாசிபிள் எப்பவுமே. அதுக்காக தான் சென்டென்சிங், கன்விக்ஷனுக்கும் சென்டென்சிங் இடையில நம்ம கேப் விடுறோம். அப்போ கன்விக்ஷனுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாச்சு. ஜட்ஜ்மெண்ட்ல வந்து அதுல வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா, டாக்ஸ் ரிசிப்ட வந்து ஏத்துக்கிட்டது தப்பு அப்படின்னு கன்விக்ஷன் ஜட்ஜ்மெண்ட்ல வருது. டாக்ஸ் ரிட்டர்ன் ஏத்துக்கிட்டது தப்புன்னு. ஆனா அதே டாக்ஸ் ரிட்டர்னை வச்சுதான் 1996 2001 வழக்குல பொன்முடி வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். ஆமா. அதுவும் அப்பீலுக்கு வந்து அந்த அப்பீல் ஹைகோர்ட் தான், இதே சேம் இருக்குது. அது சுமூட்டா எடுத்த வழக்கு. ஆனந்த் வெங்கடேஷ் வழக்கு. அதுக்கு முந்தினது. அதுக்கு முந்தினது. ஓகே. 96 2001 ஒரு வழக்கு. அந்த வழக்குல வந்து A1ல இருந்து A5 வரைக்கும். ஓகே. A1 பொன்முடி, A2 வந்து அவங்க மாமியார், A3 A4 A5 வந்து சிகா ட்ரஸ்டீஸ். அது சிகாமணி பேர்ல சிகா ட்ரஸ்ட்னு வச்சிருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஆமா. இது வந்து ஒரு 3.08 கோடி ரூபாய் சொத்து குவிப்பு வழக்கு. ஜெயலலிதா ஆட்சி காலத்துல போட்டதுதான். அந்த வழக்குல வந்து பாயிண்டே ஒண்ணுதான். என்னன்னா, A1 பொன்முடிக்கு தனி அசஸ்மெண்ட், மத்த எல்லாருக்கும் தனித்தனி அசஸ்மெண்ட். இதே மாதிரி செக் பீரியட் 5 வருஷத்துல 5 அசஸ்மெண்ட் ஆர்டர். அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா எப்படி சேர்க்க முடியும்? அப்படிங்கும்போது ட்ரையலே நடக்கல. அதாவது நம்ம இந்த 2 கடையில வித்தியாசம். இது முழு ட்ரையல், கம்ப்ளீட் ட்ரையல் பிறகு வந்து தீர்ப்பு. அது ட்ரையலே நடக்கல. ஆரம்பத்திலே டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போடுறாங்க. ஜெயலலிதா பீரியட்ல தான் டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போடுறாங்க. டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் வந்து அந்த கடலூர் சிஜிஎம் ஏத்துக்கிறாரு. கரெக்ட் தான் அப்படின்னு ஏத்துக்கிட்டு இனிமேல் இந்த வழக்கு நடத்தி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி அவரு வழக்கை வந்து முடிச்சு வச்சிடறாரு. அதை எதிர்த்து ஜெயலலிதா பீரியட்ல தான் அப்பீலும் வருது. சென்னை உயர்நீதிமன்றம் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்னோட என்ன பெரிய டாக்குமெண்ட் தேவைப்படுது என்று சொல்லி அந்த அப்பீல வந்து டிஸ்அலோவ் பண்ணிருச்சு. ஆனா நீங்க சொல்லுகின்ற பொழுது, நீங்க இதை சொல்றதுனால சார், நீங்க தொலைக்காட்சியில சில வழக்கறிஞர்கள், முன்னாள் நீதிபதிகள் வந்து இதை குறித்து பேசுகின்ற போது ஒரு கருத்து சொன்னாங்க. இன்கம் டாக்ஸ் கட்டியதாலேயே ஒருவர் வந்து அவர் சம்பாதித்த பணம் சரி என்று ஆகிவிடாது என்று ஜெயலலிதா வழக்கில் தீர்ப்பு சொல்லப்பட்டுச்சு. அதனால வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்தது என்பது வேறு, இன்கம் டாக்ஸ் சரியா கட்டிட்டாங்கிறது வேறு அப்படிங்கிற ஒரு வாதத்தை ஜெயலலிதாவுடைய சொத்து குழு வழக்கில் சுட்டிக்காட்டியிருந்து ஒரு வார்த்தை வச்சாங்க. அந்த இன்கம் டாக்ஸ் கட்டி இருக்கிறதுக்குள்ள நம்ம போகல. ஓகே. இன்கம் டாக்ஸ் அசஸ்மெண்ட்ல அசெட் அண்ட் லைபிலிட்டி காட்டியிருப்பான்ல. எஸ். அந்த சொத்து எங்க இருந்து வந்துச்சு, எப்படி பணம் வந்துச்சு அப்படிங்கறத காட்டியிருப்பாங்கல்ல. சொத்து, அந்த சொத்துக்கு ஈடான இன்னொரு விஷயம். அசெட் அண்ட் லைபிலிட்டி ஸ்டேட்மெண்ட் இல்லாம நீங்க எப்படி டாக்ஸ் ரிட்டர்ன் போடுவீங்க? ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேலேயே எல்லாமே வந்தானு டாக்ஸ் ஆடிட்ல அது 40 லட்சம் ரூபாய் 40 lakhsக்கு மேல இன்கம் இருந்தாலே
வந்து டாக்ஸ் ஆடிட் வந்துருமே. அந்த அசெட் வந்து 5 வருஷம் இருந்திருக்கும்ல. 5 வருஷத்தோட அசெட் இருந்திருக்கும்ல. எஸ். அதான சொத்து. ஓகே. இப்ப சுப்ரீம் கோர்ட்ல இந்த வாதங்களை வைக்க முடியுமா சார்? இது எவ்வளவு தூரம் பொன்முடிக்கு வலு சேர்க்கும்? அதாவது இவர் அதிமுகவில சட்டத்துறை செயலாளராக இருந்தவர். அதே மாதிரி எனக்கு இன்னொரு வழக்குல இது மாதிரி கீழமை நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு. நான் அதுல வந்து அதை தள்ளுபடி பண்ணிருக்காங்க. இந்த இந்த வாதங்கள்லாம் வைக்க முடியுமா? சுப்ரீம் கோர்ட்ல 2 வகையான வாதம் வைப்பாங்க. ஒண்ணு லீகலான பாயிண்ட். பெரும்பாலும் அப்பீல் வழக்குல வந்து அந்த லீகலா என்னவோ அதை எடுத்து வைப்பாங்க. அதுல லேட்டன்ட் பயஸ் இருக்கும். ஒன்று. இரண்டாவது கோர்ட் அலோவ் பண்ணும்போது ஃபர்தர் டாக்குமெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப ஃபர்தர் டாக்குமெண்ட் கொடுக்கும்போது இந்த ஜட்ஜ்மெண்ட்டை எடுத்து வைப்பாங்க. ஏன் கீழமை நீதிமன்றத்துல ஏன் நீங்க இதை சொல்லலைங்கிற கேள்வி வரும். அதைத்தான் இவங்க கெட் ஓவர் பண்ணணும். ஓகே. கீழமை நீதிமன்றம்ங்கிறது இந்த இடத்துல ஹைகோர்ட். ஓகே. சுப்ரீம் கோர்ட்டுக்கு கீழமை நீதிமன்றம். எஸ். அதை இவங்க கெட் ஓவர் பண்ணணும். அப்படி கெட் ஓவர் பண்ணும்போது உச்ச நீதிமன்றம் இந்த வழக்குக்கான முடிவுரை எழுதுவதற்கு பல வருடங்கள் ஆகலாம். எஸ். ஆனா சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, ஜெயிலுக்கு போக வேண்டிய கட்டாயம் அது இல்ல. அது இல்ல. ஓகே. ஆனா உடனடியா ரிலீஃப் கொடுத்துரும். ஆனா தண்டனையையும் நிறுத்தி வைக்க சொல்லி, அதாவது சிறைக்கு சொல்ல நிறுத்தி வைக்க சொல்றது, இந்த தீர்ப்புக்கே ஸ்டே வாங்குறது அப்படிங்கறதையும் நாங்க முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு திரு என்.ஆர். இளங்கோ சொல்லியிருக்காரு. தீர்ப்புக்கே ஸ்டே கொடுக்குற பட்சத்துல அவர் திருப்பி எம்எல்ஏ ஆகலாம். அதுக்கான வாய்ப்புகள் எவ்வளவு தூரம் இருக்கும் சார்? இதுக்கு முன்பு ஏதாவது வழக்குகள் அப்படி நடந்திருக்குதா? நான் உண்மையிலேயே என்ன எதிர்பார்த்தேன்னாங்க, இன்னைக்கே வந்து கன்விக்டட் ஜட்ஜ்மெண்ட்ல ஃப்ளா இருக்கு. அதாவது நீங்க எப்ப சென்டென்சிங் வரீங்க, ஒரு கன்விக்ஷன் ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணிட்டு தான் சென்டென்சிங் வரீங்க. சென்டென்சிங் வரும்போதே கன்விக்ஷன் ஜட்ஜ்மெண்ட்ல ஃப்ளா இருக்கு, தவறு இருக்கு, லேட்டன்ட் எரர் இருக்கு, அப்பரண்ட் எரர் இருக்கு, வெளிப்படையா தெரிகிற தவறு இருக்கு, அந்த தவறு இந்த தவறு என்று மூத்த வழக்கறிஞர்கள் வாதாடி இருந்தா அந்த அந்த வாதத்தை கேட்டுதான் ஆகணும். ஓகே. அப்ப சென்டென்சிங் வந்திருக்காது. அதாவது கன்விக்ஷன்ல இருந்து சென்டென்சிங் ஸ்டேஜுக்கு அது பாஸ் ஆயிருக்காது. இன்னொரு வாய்தா வாங்கியிருக்கோம். ஓகே. இன்னொரு வாய்தா வாங்கும்போது இடைப்பட்ட காலத்துல உச்சநீதிமன்றம் போகலாம். ஓகே. எதிர்பார்த்தேன்னா நிறைய இருந்துச்சுங்க. அது கொஞ்சம் மிஸ்ன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா ஒண்ணுமே இல்லைங்க. உச்ச நீதிமன்றத்துல இருந்து ஒரு மூத்த வழக்கறிஞர் வந்தா கண்டிப்பா ஜட்ஜி கேட்டுதாங்க ஆகணும். அவர் சொல்றதை கேட்டுதான் ஆகணும். அவரோட ஆர்குமெண்ட்டுக்கு நீங்க டைம் கொடுத்துதான் ஆகணும். அதுக்கப்புறம் சீனியர் அட்வொகேட் டெசிக்னேஷன் நம்ம தரோம். ஓகே. அப்ப சீனியர் அட்வொகேட் டெசிக்னேஷன்ல இவர் வந்து என்.ஆர். இளங்கோ அப்பீலண்ட்டுக்காக வாதாடின வழக்கறிஞர். இன்னொரு சீனியர் வழக்கறிஞர் கொண்டு வந்திருந்தாங்கன்னா அவர் வந்து இந்த வாதத்தை வைத்திருப்பார். அப்போ நீங்க ஏன் இதை முந்தைய சொல்லலைங்கிற வாதம் வந்திருக்காது. என்.ஆர். இளங்கோ இப்ப பேசினா நீங்க இதை ஏன் முன்னாடியே சொல்லல, இப்போ டூ லேட், கன்விக்ஷன் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனா இன்னொரு XYங்கிற ஒரு சீனியர் லாயர் வந்திருந்தாரு அப்படின்னா கேட்டுதான் நீங்க ஆகணும். கேட்டு ஆகும்போது அதுக்கு பதில் வந்து டிவிஎஸ்சி கொடுன்னு பதில் அவங்களுக்கும் கொடுத்து ஆகணும். சோ கன்விக்ஷனுக்கும் சென்டென்சிங் இடையில டைம் இருக்கணும் தான் சொல்லுதே தவிர எவ்வளவு டைம் இருக்குன்னு சட்டம் சொல்லவே இல்லை. ஜெயலலிதா வழக்குல வந்து சில மணி நேரம் தான் டைம் இருந்துச்சு. காலையில கன்விக்ஷன், ஈவினிங் வந்து சென்டென்சிங். அப்படியே அவர் சிறைக்கு போடிய சூழல் வந்துச்சு. இப்போ இந்த வழக்குல 2 நாள் டைம். சீனியர் வழக்கறிஞர் வந்து வாதாடி இருந்தா 5 நாள் டைம் கூட ஆயிருக்கலாம், 10 நாள் டைம் கூட ஆயிருக்கலாம். அந்த இடைப்பட்ட காலத்துல உச்சநீதிமன்றத்தை அணுகி ஏதாவது ஒரு நிவாரணம் பெறுவதற்கான ஒரு நிவாரணம் பெற்றே கிடைச்சே ஆகும் நான் சொல்ல வரலங்க. ஆனா முயற்சி பண்ணிருக்கலாம். அந்த வாய்ப்புகள் எல்லாம் இருந்துச்சு. வாய்ப்புகள் சட்ட ரீதியான சில வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படிங்கறத நீங்க சுட்டி காட்டீங்க. இதுல இன்னைக்கு அண்ணாமலை புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு அவர் வந்து அலைபேசி மூலமாக அழைக்கின்ற போது அவர் வாதம் வைக்கிறார். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, கீழமை நீதிமன்றம், அது இன்னொரு வழக்கு, நீங்க வேலூர்ல இருந்து விழுப்புரத்துல இருந்து வேலூருக்கு மாற்றப்பட்ட வழக்கு ஒன்று ஆனந்த் வெங்கடேஷ் சுமூட்டவாடுத்தாலே அந்த வழக்கு சுட்டி காட்டி அவர் இந்த வழக்கு தான் அது நினைச்சிட்டு சொன்னாரு. பல பேரும் அந்த புரிதலோட தான் அணுகுறாங்க, தவறா அணுகுறாங்க. ஆமா, நீங்க தான் முதல்ல சொல்றீங்க அது வேற வழக்கு இது வேற வழக்குன்னு. அதுல வந்து அவர் என்ன சொல்றாரு, ஆமா நீங்க வந்து என்னன்னா ஒரு இது இருந்துச்சு, அதாவது மேனிப்புலேட் பண்ணிருக்கிறாங்க, அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. அதாவது கீழமை நீதிமன்றத்தை டிஎம்கே மேனிப்புலேட் பண்ணியிருக்கிறது அப்படின்னு அந்த வார்த்தையை அவர் வந்து அண்ணாமலை பயன்படுத்துகிறார். இப்ப கீழமை நீதிமன்றத்தை ஒரு ஆளுங்கட்சியால மேனிப்புலேட் பண்ண முடியும் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஹைகோர்ட்டையோ சுப்ரீம் கோர்ட்டையோ சென்ட்ரல் கவர்மெண்டால மேனிப்புலேட் பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு பார்வை பொதுமக்களுக்கு வந்துடாதா? அண்ணாமலையுடைய அந்த கருத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது ஒன்று. இன்னொன்று அவர் என்ன சொல்றாருன்னா, அடுத்தடுத்து இன்னும் 3 அமைச்சர்கள் உள்ள போவாங்க, 3-4 அமைச்சர்கள் உள்ள போவாங்க அப்படின்னு சொல்றாரு.
இது பொலிட்டிக்கலா டிஎம்கேக்கு செட்பேக்கா? அண்ணாமலையுடைய கருத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? பொலிட்டிக்கலா இது டிஎம்கேக்கு செட்பேக்கா? அண்ணாமலை கருத்து தவறுங்க. அப்படின்னா நம்ம ஜனநாயக அமைப்புகள் மேல நம்பிக்கையை குலைக்கிற மாதிரியான கருத்து. அவர் ஒரு கட்சியோட தலைவர், அவர் அப்படி சொல்லக்கூடாது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த வழக்குல கீழமை நீதிமன்றம் ஜெயலலிதா ஆட்சி காலத்துலதான் அந்த கீழமை நீதிமன்றம் தீர்ப்பளிச்சது. கீழமை நீதிமன்றம் தீர்ப்பளிக்கும் போதும் அதற்கு பிறகும் அப்பீல் டைம்லயுமே ஜெயலலிதாவோட காலகட்டம் தான். 2016 ஜெயலலிதா மறைந்தார்கள். 2017 அப்பீல் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர். 2021 திமுக ஆட்சி வரும்போது அப்பீலோட பெரும்பாலான ஸ்டேஜ் முடிஞ்சு போச்சு. தீர்ப்பு இப்ப வருது. பல நீதிபதிகளை தாண்டி இந்த நீதிபதி அதுக்கு தீர்ப்பு எழுதுறாரு. எனவே இதுல அப்படி உள்ள நுழைஞ்சு சொல்லியிருந்தா அப்படின்னா தான் எல்லாமே விடுதலை ஆயிட்டு போயிட்டே இருக்கலாமே. அப்படி சொல்ல முடியாது. பொதுவா அப்படி சொல்றது தவறும் கூடங்க. அது உண்மையிலேயே நீதிமன்ற அவமதிப்பு மாதிரி, நீதிமன்றத்துக்கே ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிற மாதிரி ஒரு தவறான புரிதல். அது அவர் ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், அவர் சொல்றது பெரிய தவறு, வன்மையா கண்டிக்க வேண்டிய விஷயம். ஆனால் சூமோட்டோ வழக்குல பல குழப்பம் இருக்குங்க. என்ன காரணம்னா, சூமோட்டோ வழக்குனால பாதிக்கப்பட்டது இவங்க மட்டும் இல்ல, அந்த வழக்கை அந்த வழக்குக்கு தீர்ப்பு எழுதின நீதிபதியும் கூட. அவங்க நேரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. ஆமா, நான் இத்தனை நாள் டைம் எடுத்துதாங்க நான் வழக்கை நடத்திருக்கேன், இது தீர்ப்பு எழுதுறதுக்கு எத்தனை நாள் டைம் எடுத்துக்கிட்டேன், வழக்கை 90% முடிஞ்சுதான் என்கிட்டயே வந்துச்சு. அப்ப நான் ரிட்டையர் ஆயிட்டேன், நான் ஜட்ஜா இருந்த காலகட்டத்தை நீங்க அவமானப்படுத்திட்டாங்க. அது தனி வழக்கு இன்னும் இருக்கு, அதெல்லாம் முடிஞ்சாதான் சூமோட்டோக்குள்ளே நீங்க போக முடியும். அது ரெஜிஸ்ட்ரிக்கு இதே நீதியரசர் ஜெயச்சந்திரன் ரெஜிஸ்ட்ரிக்கு நோட்டீஸ் அனுப்பி இது எப்படி நடந்ததுன்னு கேட்டிருக்காரு. ஜெயச்சந்திரன் அப்ரைட் ஜட்ஜ், அது நல்லா தெரியுதுங்க. சட்ட தவறுகள் இருக்கலாம், அதை சுட்டி காட்ட வேண்டியதான வழக்கறிஞரோட வேலை. சட்டம் இருட்டுறது தானேங்க விளக்கு. ஆமா, சரியா வைக்கணும். அது நீங்க இருட்டு கலைச்சிருக்கணும்ல. பொலிட்டிக்கலா இது எந்த அளவுக்கு சார் டிஎம்கே செட்பேக்கா இருக்கு? ஏன்னா செந்தில் பாலாஜி ஏற்கனவே சிறையில் இருக்கிறார், இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்கிறார். இப்பொழுது இவருடைய அமைச்சர் பதவி இன்றைக்கு பறி போயிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்துல டைரக்ட் நேரடியாக இப்ப மத்தவங்க அதிமுக கன்விக்ட் ஆயிருப்போம், இங்க வந்திருப்பாங்க. அதன் பிறகு அதிமுக வந்தவங்க இருக்காங்க. திமுகவை சேர்ந்த ஒருவரும் கன்விக்ட் ஆகிறது இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன், என்னுடைய நினைவு சரியா இருந்தா. இது திமுகவுக்கு இன்னும் 6 மாதத்துல நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் வரக்கூடிய நிலையில எந்த அளவுக்கு செட்பேக்கா இருக்கும்? திமுக செட்பேக்னு எடுத்துட்டு பார்ப்போம். திமுக செட்பேக்னா, சுப்ரீம் கோர்ட் ஒருவேளை பொன்முடியோட கன்விக்ஷனை ஸ்டே பண்ணி விட்டுருச்சுன்னா செட்பேக் மாறிடும்ல. ஆமா, கண்டிப்பா. அடுத்த ஸ்டேஜ் ஒண்ணு இருக்குல்ல, இருக்கு. ஆமா, அப்புறம் அண்ணாமலை இன்னும் பல அமைச்சர்கள் உள்ளே போவார்கள்னு அவரே நீதிபதியா மாறி தீர்ப்பு எழுதுறது, அதெல்லாமே திமுக அனுகூலமா இருக்கும்ல. பழிவாங்கப்படுகிறாங்கிற அப்படியான ஒரு உணர்வு தானே வரும். இன்னொன்னு, ஜெயலலிதா இதே மாதிரி தண்டிக்கப்பட்ட பிறகு நடந்த தேர்தல தான் ஜெயிச்சிருக்கிறாரு அமோகமா. நானும் சுதானனும் ஜெயா டிவில நிகழ்ச்சி நடத்தும் போதுதான் ஜெயலலிதா அந்த காலகட்டத்துல இவங்களோட முதல்வர் பதவியை சுப்ரீம் கோர்ட் பறிச்சிச்சு. ஆமா, அப்பதான் நம்ம ஆளு பன்னீர்செல்வம் முதல்வர் ஆறாரு. தெரியாது. ஆமா, எல்லாருமே வேற இல்ல. ஆமா, தேடி எடுத்து கொடுக்கறதே பெரும்பாடா போச்சு. இது 2001 முதலமைச்சரா பதவி வகிக்கும் போது சுப்ரீம் கோர்ட் இதே சொத்து குவிப்புகளுக்கு தண்டனை, பதவியை பறிச்சது. அது பிறகு சொல்ல போனா அவர் வெற்றி பெற்று விட்டார், ஆனால் முதலமைச்சராக பதவி ஏற்க கூடாதுட்டாங்க. இல்ல, வெற்றி பெறல. அதாவது அவங்க அவர் வெற்றி பெறல, நான் சொல்றது அதிமுக ஆனால் அவரால் முதலமைச்சரா பதவி ஏற்க முடியல. வெற்றி பெற்றது ஜெயலலிதா எம்எல்ஏ ஆகிறதுக்கான தகுதி இல்லாமலேயே ஜெயலலிதாவை தேர்ந்தெடுத்தது. பாத்திமா பியும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி, அவங்களும் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாங்க, அதையும் சொல்லணும்ல. அதை பத்தி பேசுறது நாகரீகமா இருக்காது. ஆனா அவங்க பதவி பிரமாணம் செய்து வைத்தார்கள். அப்போ சுப்ரீம் கோர்ட் பதவியை பறித்தது. அதுக்கு பிறகு தங்கத்தமிழ் செல்வன் அப்பீல்ல அவங்களுக்கு ரிலீஃப் கிடைச்சது. அவர் ரிசைன் பண்ணாரு, இவங்க திருப்பி அங்க போட்டிட்டாங்க. வரலாறு பல வகைகளில் சுழன்று வருகிறது மன்னரே. ஆமா, அரசியல் ரீதியா பின்னடைவு முன்னடைவு எல்லாம் கிடையாதுங்க எப்பவுமே. அரசியல் ரீதியாக அவ்வப்போது நடக்கிற தேர்தலில் ஏற்படுகிற பல்வேறு பிரச்சனைகள், தேர்தல் கூட்டணிகள், ஜாதி ரீதியான கணக்குகள், இதெல்லாம் தான் அரசியல். இதை தாண்டித்தான் ஒரு கட்சி ஜெயிக்கிறது தோக்குறது எல்லாமே. ரெண்டாவது, வெற்றிக்கு தோல்விக்குமான வித்தியாசமும் இங்க நூல்நிலை தான். திமுகவுக்கு எதிரான ஓட்டை ஒருங்கிணைக்கணும். ஒருங்கிணைச்சா திமுக 40% தான் இருக்கும். 60% ஒரு இடத்துல பூல் பண்ணா போதும், திமுக தோத்துரும். அது பெரிய கஷ்டம். அது கஷ்டம். ஏன்
இப்ப பிஜேபிக்கு எதிரான ஓட்டெல்லாம் நீங்க ஒருங்கிணைக்கிறீங்கல்ல, அப்ப அதிமுக சேர்த்துக்குவீங்களா கூட்டணியில? சேர்க்க மாட்டாங்களா? அது மாதிரி தானே. சேர்க்க மாட்டாங்கல்ல. ஆமா. ஏன்னா அப்ப அப்படி பார்த்தா பிஜேபி அதிமுகவும் எதுக்குது இல்ல இப்போ. அப்படி பார்த்தா இப்ப காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ரெண்டுமே பிஜேபி எதிர்க்குதுங்கிறதுக்காக கேரளால காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஓரணியில வந்துட மாட்டாங்கல்ல. எங்க ஓரணியில எப்படி வருவாங்க? அந்த மாதிரி தாங்க. இது மாநில அரசியல் இருக்குல்லங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அரசியல் இருக்கு. அதுக்காக வந்து நாங்க ஒரு காலத்துலங்க திருநாவுக்கரசன் 95ல ஒரு இடைத்தேர்தல் வந்துருச்சுங்க திடீர்னு. அப்ப ஆன்டி ஜெயலலிதா. என்ன கவர்னர் சென்னாரெட்டி ஆன்டி ஜெயலலிதா ரொம்ப தீவிரமா இருந்தாரு. இடைத்தேர்தல் வந்தாச்சு புதுக்கோட்டையில. அப்போ ஜெயலலிதா கேண்டிடேட் தாங்க ஜெயிப்பாங்க. அப்ப வந்து ஜெயலலிதாக்கு எதிராக ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி திருநாவுக்கரசன் நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி கவர்னரா ஐடியா பண்ணி ஒரு 5 பேர் கொண்ட கமிட்டிங்க. நான் ஒரு மெம்பரு, முன்னாள் சபாநாயகர் ஒரு ராஜாராம் ஒரு மெம்பரு, இன்னொரு 3 மெம்பர் கலைஞர்கிட்ட பேச போனோம். அவர் ஒரு 4-5 வாட்டி அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைன்னு சொல்லி 5வது சுற்றுல சொன்னாரு, ஏயா அப்படின்னா நாங்கெல்லாம் கட்சி வச்சிருக்கோமே, அதெல்லாம் என்ன ஆகுறது? பொது வேட்பாளர் நிறுத்தினா புதுக்கோட்டை பெரிய அண்ணன் என்ன சொல்லுவாரு? இதெல்லாம் சாத்தியமா? ராஜாராம் உனக்கு இதெல்லாம் நல்லா தெரியும். அதாவது ராஜாராம் என்கிட்ட சொன்னாரு, இது முதலே சொல்லிருக்கலாங்க. 4 சுற்று பேச்சுவார்த்தை முடிஞ்ச ஒரு தாங்க எந்த கட்சியும் அதுக்கு ஒத்துக்காது. காரணம் கட்சி என்பது கட்சி. அதுல வந்து நம்ம கட்சி, நம்ம கட்சிக்காரன், நம்ம கட்சிக்கு வந்து வெற்றி, நம்ம கட்சிக்கு தோல்வினா அடுத்த வெற்றிக்கான காரணங்கள் இப்படித்தான் பார்ப்பாங்களே தவிர பொன்முடிக்கு ஏற்பட்ட பின்னடைவு அப்படி பார்க்க மாட்டாங்க. பொன்முடிக்கு தனிப்பட்ட முறையில அரசியல் ரீதியாக இது ஒரு பின்னடைவு. கன்விக்ஷனுக்கு ஸ்டே கொடுத்துட்டா அதுவும் போயிடும். கன்விக்ஷனுக்கு ஸ்டே கொடுக்கல அப்படின்னா வழக்கு முடிகிற வரைக்கும் அவருக்கு அந்த பின்னடைவு இருக்கும். கண்டிப்பா. இதுல அடுத்த இன்னைக்கு இந்த வழக்கு வந்த உடனே அடுத்தடுத்த விவாதங்கள் என்னமா திரும்பிச்சுன்னா, பாஜக வந்து அவங்க கிட்ட சேர்றதுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்கல்ல. இப்ப அசாம்ல பிஸ்வா சர்மா பார்த்தோம். அவரு பாஜக சேர்ந்தோட முதலமைச்சராகவே ஆக்கப்பட்டார். இப்படி சுவேந்து அதிகாரில இருந்து பலரையும் மேற்கோள் காட்டி ஒரு வாதங்கள் எழுகிற பொழுது பாஜக அந்த அரசியல திமுக நோக்கி அழுத்தம் கொடுக்க ஆரம்பிக்குது. திமுக இந்தியா கூட்டணியை வலிமையாக கட்டியதால் திமுக அமைச்சர்களை குறிவைக்க தொடங்கிவிட்டார்கள். அந்த குட்கா வழக்கு என்ன ஆச்சு? ஆர்கே நகர்ல எலெக்ஷன் நிப்பாட்டினாங்க, அது என்ன ஆச்சு? அஜித் பவார் விவகாரத்துல பாருங்க, இப்படி வரிசையா அடுத்தடுத்த கேள்விகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ பாஜகவில் ஒருவர் சேர்ந்தால் அவர் தண்டிக்கப்பட மாட்டார், அல்லது பாஜகவிற்கு எதிராக கடுமையான வாதங்களை வைத்தால் அவர் தண்டிக்கப்படுவார் என்ற ஒரு தோற்றம் இந்த 9 ஆண்டு கால பாஜக ஆட்சியில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா? எனில் அது எவ்வளவு ஆபத்தானது? பாஜக திமுகவுக்கும் அந்த மாதிரியான ஒரு நெருக்கடியை தான் கொடுக்க விரும்புகிறதா, முயற்சிக்கிறதா? பாஜகவில் ஒருத்தர் சேர்ந்தா அவர் புனிதராக்கப்படுகிறாருங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா அங்க போன உடனே தான் வந்து அதுக்கு ஏற்பாடுகளை செஞ்சு புனித நீர்லாம் தெளிச்சு பரிசுத்தமா ஆக்கிடுவாங்க. சோ அது அப்படிதான் 9 வருஷமா அப்படிதான் இருக்கும். இன்னும் ஒரு எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படிதான் இருக்கும். காங்கிரஸ் கட்சியிலே அதை நம்ம பார்க்கலாம். இது வந்து கட்சி அரசியல சர்வ சகஜங்க. அப்ப அண்ணா திமுகல இருந்து திமுகவுக்கு வந்தவங்க புனிதமானாங்களா இல்லையா? அதேதானே, அவ்வளவுதான். அதாவது கட்சி அரசியலோட நியாய அநியாயங்களை வந்து நம்ம பொது வாழ்க்கை நியாய அநியாயங்களோட பொருத்தி பார்க்க கூடாது. ஏன்னா அது வேற, அரசியலே அப்படிதாங்க. தட் இஸ் கால்ட் ராஜநீதி. அரச நீதிக்கு வந்து சாமானிய நீதிக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அதை தாண்டி வந்து திமுக என்று இல்லை, பொதுவாக வந்து பாரதிய ஜனதா எல்லா எதிர்கட்சிகளுக்கும் கடுமையான நெருக்குதல்களும் நெருக்கடிகளும் கொடுக்குது. அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு எந்த கவர்மெண்ட்டும் பிரயோகிக்க விரும்பாத அளவுக்கு இவங்க வந்து அதை பச்சையாவே செய்யறாங்க. பார்லிமெண்ட்லயே பாதி எம்பியை காணும், சீட்டு காலியா இருக்கு. பார்லிமெண்டோட இதை பாத்தீங்கன்னா, விஷுவல்ஸ் பாத்தீங்கன்னா சீட்டு காலியா இருக்கு. நம்மளே கண்ணால பாக்குறோம்ல, அதை நம்மளே நீங்க நடத்துறீங்க. முக்கியமான மசோதாலாம் அது பாட்டு நிறைவேறுது. எங்களுக்கு எல்லாம் பெரிய பாதிப்பு என்னன்னா, அது பாட்டுக்கு எல்லா கோடையும் மாத்தியாச்சு. ஐபிசி, சிஆர்பிசி எல்லாம் மாத்தியாச்சு. இப்ப இத்தனை வயசுக்கு மேல நான் புதுசா அந்த கோடை பூரா படிக்கணும். எங்க இருந்து படிக்க முடியும்? பழையதான் ஞாபகம். சோ பழைய நம்பர் புது நம்பர்னு வீட்டுக்கு அடையாளம் சொல்ற மாதிரி பழைய ஐபிசி 56வது விதியின்படி, புதிய சிஆர்பிசி 24வது விதியின்படி இப்படிதான் சொல்ல வேண்டியது இல்லையா? கிரிமினல் வெள்ளக்கார காலத்து சட்டத்தை எல்லாம் நாங்க மாத்திட்டோம் அப்படின்னு எந்த சட்ட நிபுணர்களையும் சட்டத்துறையை சேர்ந்தவர்களையும் வழக்கறிஞர் சங்கங்களையும் கலந்துக்காமலே இந்த மாற்றம் ஏற்படுது, முடிவு ஏற்படுத்துறாங்க. எங்களையே கலந்துக்கல, விவசாயிகளை கலந்துக்காமலே விவசாய சட்டம் கொண்டு வந்த கதை. ஆனா அது பாட்டுக்கு ஓடுது, பார்லிமெண்ட்ல பாதி இடம் காலியா வச்சுக்கிட்டு. இப்படியான ஒரு ஆட்சி, இது மாதிரியான ஒரு ஆட்சியை நான் பார்த்ததே இல்லை. அப்படின்னு வெள்ளைக்காரன் காலத்துல உள்ள எல்லாத்தையும் நீங்க மாத்தணும்னா பேண்ட் சட்டையெல்லாம் மாத்தணும்ல, எல்லாத்தையும். ஆமாமா,
பேர்ல இருந்து ஹிந்து மதங்கிற பேரையே மாத்தணுமே, எல்லாமே அவங்க கொடுத்தது தானே. எல்லாத்தையும் மாத்தணும்ல. வெள்ளக்காரன் போட்டு வச்ச ரயில் எல்லாம் எதுக்கு தண்டவாளத்தை எல்லாம் பேத்துருங்க. ஏத்துருங்க. உண்மைதான். இது எந்த ஒரு நியாயம்னு எனக்கு புரியல. வெள்ளக்காரன் கொண்டு வந்ததெல்லாம் நாங்க மாத்துறோம், இந்திய மயமாக்குறோம் அப்படின்னா எல்லாத்தையும் இந்திய மயமாக்குங்க நீங்க. இப்போ அது எப்படி முடியும்? ரொம்ப சிரமமான ஒன்று. அவங்க நல்லது இருந்தா என்னங்க தப்பு இருக்கு? அதை எடுத்துக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? இப்படி இருக்கு. நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, இது ஒரு உதாரணம். அதாவது நேரடியா சட்டத்துறையில இருக்கிற நாங்க பாதிக்கப்படுற ஒரு உதாரணம். இப்படி பல துறைகள்ல பாதிக்கப்படுறாங்க. யார பத்தியும் கவலைப்படாம அந்த தர்பார் அப்படியே ஓடிட்டே இருக்கு. டெல்லி தர்பார் அப்படியே ஓடிட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது திமுக மீது அழுத்தம் கூடுகிறது, அதெல்லாம் சரிதான். ஆனா திமுக அந்த அழுத்தத்தை பார்த்து பயப்படுவதற்கு வழி இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். வழி இல்ல. ஓகே. நிறைவா ஒரு கேள்வி சார். அடுத்தடுத்து இன்னும் சில அமைச்சர்கள், அண்ணாமலை சொன்னதை விட்டுருங்க, ஆனா சில அமைச்சர்கள் மீது ஏற்கனவே வழக்கம் இருந்து கொண்டும் இருக்கிறது. இப்போ இதற்கு போட்டியாகவோ அல்லது பொலிட்டிக்கலா இதை சமன் செய்வதற்காகவோ திமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு கேள்வி எழுகிறது. நம்ம தலைவர் முதலே சொன்னாரே, ஆட்சிக்கு வந்தா அதிமுகவினர் வழக்கு எல்லாம் அவங்க மேல கோடநாடு உள்ளிட்ட வழக்குகள் இருக்கும், மற்ற வழக்குகள் இருக்கும், ஆருத்ரா கோர்ட் வழக்கு இருக்கும். இதே மாதிரி பாஜகவினர் மீதும் அதிமுகவினருடைய முன்னாள் அமைச்சர்கள் மீதும் இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்குகள் வேகம் எடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்கள் இன்னைக்கு சமூக வலைதளங்கள் எங்கும் பிரதிபலிக்கிறது. திமுக அந்த மாதிரியான ஒரு நகர்வை செய்யணுமா, செய்யுமா? அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? திமுக கொஞ்சம் மென்மையா இருக்கிறதா தாங்க நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு சரியான ஃபீட்பேக் கொடுக்குற, வெளியில இருந்து ஃபீட்பேக் கொடுக்குறவங்களும் யாரும் இருக்கிற மாதிரியே தெரியல எனக்கு. ஏன்னா இன்னைக்கு சொல்லப்பட்ட பல விஷயங்கள்லாம் எங்களுக்கு எல்லாம் முதலே தெரியும். ரொம்ப வருஷமா இதை பார்த்துட்டு இருக்கிறோம். 40 வருஷமா பார்த்துட்டு இருக்கும்போது பல நினைவுகள் இருக்கு, பல விஷயங்கள் தோண்டி எடுக்க எங்களால முடியும். ஆனா அப்படியெல்லாம் திமுக பயன்படுத்திக்கிட்டதா தெரியல. அது யாரையுமே பயன்படுத்திக்கிட்டதா எனக்கு தெரியல. அது கலைஞர் ஆட்சி காலத்துல அது வேற மாதிரி இருந்ததுங்க. அவரே நேரா பேசுவாரு. அப்ப அது நம்ம கருத்துக்களை சொல்லலாம். ஏத்துக்கிறது ஏத்துக்காது அவர் இஷ்டம். ஆனா இங்கெல்லாம் யாரும் நேரா பேசுறதே கிடையாது. வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே இல்லை. அப்படிங்கும்போது பெரிய கம்யூனிகேஷன் கேப் அந்த இடத்துல இருக்கு. அதை திமுக திருத்திக்கிடணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா கீழ்மட்டத்துலதான் என்ன உண்மையாவே காய் எப்படி நகருதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியும். மேல இருக்கவங்க அதிகாரிகள் தான் சுத்தி இருக்காங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு இந்த மந்திரி இருந்தா சரிதான், நாளைக்கு ஒண்ணுமே இல்ல. பொன்முடிட்டு இருக்கிற அதிகாரிகள்லாம் நாளைக்கு ராஜகண்ணப்ப வீட்டுல போய் நிக்க போறாங்க. அவ்வளவுதான். ராஜகண்ணப்ப வீட்டுல போய் நிக்க போறாங்க. ராஜகண்ணப்ப மீது ஒரு வழக்கு இருக்கு. அவருக்கும் சொத்து குவிப்பு வழக்குதான். ஆமா, அதையும் நம்ம பார்க்கணும்ல. ஆமா. அப்ப இன்னொரு மந்திரின்னு நினைப்பாங்க. அதிகாரிகளுக்கு விசுவாசம் எல்லாம் பெருசா கிடையாதுங்க. ரொம்ப கொஞ்சம் பேர் ரொம்ப விசுவாசமா இருக்கிறவங்க ரொம்ப அபூர்வம். அது காரணம் அப்படிதான். தாசில்தார் வீட்டு நாய் இறந்து போனா துக்கம் விசாரிப்பாங்க. தாசில்தாரே இறந்து போனா யாரும் துக்கம் விசாரிக்க மாட்டாங்க. கட்சிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வாளர்களுக்கும் இயக்கவாதிகளுக்கும் அல்லது ஐடியாலஜிஸ்ட் அப்படிங்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உணர்வும் ஒரு பற்றும் நிச்சயமா அதிகாரிகளுக்கு இருக்காதுதான். அது இப்ப எப்பவுமே மேல போயிட்டாலே அதிகாரிகள் தான் சுத்திடுவாங்க. ஒரு வளையம் எவனும் உள்ள வர விடாதபடி தெளிவா வந்துவாங்க. இவங்க ராங் டைரக்ஷன்லயே போவாங்க. அப்புறம் போய் எங்கேயாவது போய் முட்டு சந்தில மாட்டிட்டு நிற்கும் போதுதான் அவங்களுக்கு தெரியும். சம்டைம்ஸ் முட்டு சந்தில பின்னாடி வரிசையா வண்டி நின்றுச்சுன்னா நம்மளால திரும்ப கூட முடியாது. திமுக ஆட்சியில நடப்பு ஆட்சியில அந்த குறைபாடு நான் நிறைய பார்க்கிறேன். இப்போ இது நடவடிக்கை இனியாவது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கிறதா? அதாவது முன்னாள் அமைச்சர்கள் மீது எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் மீது அவங்க மேலும் டிவிஎஸ்சி கேசஸ் இருக்குது. வேலுமணி, தங்கமணி எல்லாமே அப்படி எடுக்க முடியாதுங்க. என்னன்னா இப்ப அரெஸ்ட் பண்றது இல்ல. அரெஸ்ட் பண்ணா அனுதாபம் தான் வருதுங்கிறதுனால வழக்கு நீதிமன்றத்துக்கு தான் போகுது. இப்ப இந்த வழக்கே நீங்க எடுத்துக்கலாம். இந்த வழக்கே கிட்டத்தட்ட 4.5 வருஷம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு முழு ஆட்சி காலம். 2016 தானே தீர்ப்பு வருது. 2017 தான் அப்பீல். சோ வழக்கு போட்டதுல இருந்து 2023 அப்பீல் முடியறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? டிவிஎஸ்சி வழக்கு தான். அப்ப ஜெயலலிதா காலத்துல என்ன வேகப்படுத்த முடிஞ்சதா என்ன? ஏன்னா சட்டத்துல நம்ம பல இடங்கள்ல பல பெட்டிஷன்கள் போடலாம், வழி இருக்கு. அந்த நம்ம யாரு குற்றம் சாட்டப்பட்டவர்களோ அவர்களுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கு. அவங்க அதை போட்டு போட்டு இழுத்துருவாங்க. ஜெயலலிதா வழக்கே என்னங்க 96 18 வருஷம் இழுக்க முடிஞ்சது இல்ல இந்த நாட்டுல. 18 வருஷங்கிறது ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தான், குன்கா ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தான். அதுக்கப்புறம் அகைன் திருப்பி நீங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கனெக்ட் பண்ணீங்கன்னா இன்னும் அது 2017. அதுல கூட எனக்கு இது பர்சனலா நான் பல விவாதங்களை சொல்ற ஒன்று, தமிழ் கேள்வி வேலு சொல்ற ஒரு வாதம். ஜெயலலிதா குற்றவாளி என்று தீர்ப்பளிப்பதற்கு 18 ஆண்டுகள், அதன் பிறகு அவர் நிரபராதி என்று 6 மாதங்களில் தீர்ப்பு வருகிறது. அதன் பிறகு அவர் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் அப்பீல்ல எந்த வெர்டிக்டும் வரல, ஜட்ஜ்மெண்ட்டும் வரல. பட் அவர் இறந்த பிறகு திருமதி வி.கே. சசிகலா அம்மையார் அவர்கள் எப்பொழுது முதலமைச்சர் பதவியை நோக்கி நகர்கிறாரோ அப்போ
மிக விரைவாக தீர்ப்பு வருகிறது. அப்போ நான் எனக்குள் எழக்கூடிய கேள்விக்கு, ஒருவேளை ஜெயலலிதா உயிரோடு இருந்தால் அந்த வழக்கில் விசாரணை உடனடியாக நடந்திருக்குமா, தீர்ப்பு வந்திருக்குமாங்கிற ஒரு சாமானியனாக எழக்கூடிய கேள்விகள் இருக்கு இல்லையா? அந்த இதை எப்படி கேள்வி இந்த பலருக்கும் உண்டு. ஆமா. இந்த கேள்வி இதுவரைக்கும் விடை காணாத மர்மங்க. ஓகே. விடை காணாத மர்மம். அதாவது என்னோட ஒரு அரசியல் விஞ்ஞான பேராசிரியர். அவர் வந்து பாலிடிக்ஸ 3ஆ பிரிப்பாருங்க. என்னன்னா ஒரு ஆர்டினரி பாலிடிக்ஸ், எக்ஸ்ட்ராடினரி பாலிடிக்ஸ். ஆர்டினரி பாலிடிக்ஸ்னா இந்த பேரணி, கண்டனம், முழக்கம் இதெல்லாம். எக்ஸ்ட்ராடினரி பாலிடிக்ஸ்னா இந்த மாதிரி ஒரு வழக்கு கிடைச்சாலோ, தீர்ப்பு வந்தாலோ, அதை வச்சு சமூக வலைதளங்கள்ல பகடி பண்ணி அப்படியே ஒரு ஆட்சிக்கு எதிரான மனநிலையை உருவாக்குவது எக்ஸ்ட்ராடினரி பாலிடிக்ஸ். 3வது பாலிடிக்ஸ் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா நோ பாலிடிக்ஸ். பிஜேபி வந்து நோ பாலிடிக்ஸ் தான். பாலிடிக்ஸ்லாம் கிடையாது. இதான் நான் சொல்றது கேட்டு நடந்தா நடக்காட்டா போ, நான் பாட்டு போயிட்டே இருக்கிறேன். ஓகே. இந்த 3வது பாலிடிக்ஸ் தான் இப்ப உண்மையாவே நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஆமா, உண்மைதான். இதெல்லாம் வந்து பாலிடிக்ஸ்ல இதெல்லாம் செய்யலாமா? இப்படி என்னங்க யாருமே இல்ல. நீங்க பாட்டுக்கு 3 முக்கியமான சட்டங்களை இப்படி மாத்தி விடுறீங்களே, யாரையுமே கன்சல்ட் பண்ணலையே. இந்த கேள்வி அதுவும் ஹோம் மினிஸ்டர் ஏன் ப்ரொபோஸ் பண்றாரு? லா மினிஸ்ட்ரியில அது வரணும். அது ஒரு பார்லிமெண்ட் செலக்ட் கமிட்டிக்கு அனுப்பக்கூடாதா? இப்படியான நியாயமான கேள்விக்கு விடை இல்லை. தட் இஸ் நோ பாலிடிக்ஸ். அப்படிதான் இது போகுது. அப்படிதான் இருக்குது. நோ என்ன சொல்றது, நோ டெமோக்ரஸி, நோ பாலிடிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சோ அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. தானாஷாகி நஹி சலேகி. அதான் அந்த புகை குப்பி வீசினவங்களோட கோஷமே அதான். சர்வாதிகாரம் இனி நடக்காது. அது எப்போன்னு நம்ம பார்க்கலாம். அதை நோக்கிதான் போகுதா இந்தியா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கிறது. நன்றி சார். இந்த வழக்கை குறித்தும் விரிவா பேசுனீங்க. பொதுவாக இருக்கக்கூடிய சிக்கல்கள், பார்வைகளை குறித்தும் விரிவா பதிவு செஞ்சீங்க. உங்கள் வருகைக்கும் கருத்துக்களுக்கும் நெஞ்ச நேர்ந்த நன்றி. தொடர்ந்து திரு தராஷாம் அவர்கள் சொன்ன மாதிரி சில வாய்ப்புகள் சட்ட ரீதியாக இருந்தது என்பதை சுட்டிக்காட்டுகிறார். அந்த வாய்ப்புகளை சுப்ரீம் கோர்ட்டில் திரு பொன்முடி அவர்கள் தரப்பு பயன்படுத்தும் அப்படின்னு நம்பலாம். ஏன்னா அடுத்த கட்டமாக இந்த வழக்கு எது நோக்கி நகர்கிறது என்பதை பொறுத்து பார்ப்போம். தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவைத்தார்கள். நிறைய செய்கின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.